இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு கிராண்ட் லான்ச் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அஃபிஷியல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் கேட்டகரி, ஆக்டிங் கேட்டகரி, அதை தாண்டி என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காமெடி கேட்டகரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சினி கேட்டகரி இருக்கு இல்லையா, அது உட்பட எக்கச்சக்கமான கேட்டகரியிலேருந்து 18 முக்கியமான பேர் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீடு இருக்கு இல்லையா, அது இந்த சீசன் 8ல் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் எல்லா டைமுமே பார்த்தோம் அப்படின்னா யார் யார் கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் அதிகப்படியான எதிர்பார்ப்போட இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோட விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே விஜய் சேதுபதி கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை தாண்டி விஜய் சேதுபதி இந்த மாதிரி இந்த ஷோஷை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ளஸ் 100 டேஸ்க்கான பிக் பாஸ் ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கமல் மாதிரி இருந்துடக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற சீசன்ஸ் கமலோட நம்ம அவரை கம்பேர் பண்ண கிடையாது. லாஸ்ட் சீசனில் கமல் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பயாஸாக நடந்துக்கிட்டாரு, மாயாவுக்கு ஃபேவரிசம் பண்ணாரு அப்படின்றது பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக சோஷியல் மீடியாவில் கொந்தளிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறுச்சு. ஸோ ஆண்டவர்னு கூட பார்க்காம பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வச்சு அவர் அடித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிரதீப் ஆண்டனி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு யோசிக்காமல் அவசரம் காட்டி வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்த விஷயம் அப்படின்றதும் பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டுச்சு. அவருக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பின்னால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி பண்ணி தான் அவருக்கு கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதே விஜய் டிவி பார்த்தோம் அப்படின்னா டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்ஸும் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இதனால அவசரப்பட்டு ஒரு முடிவு அப்படின்றத விஜய் சேதுபதி எடுத்துடவே கூடாது. அதுவும் பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு மேலேயுமே வந்துட்டு அவசரப்பட்டு இந்த ரெட் கார்டு காட்டுறது இல்லை வார்னிங் கொடுக்காதுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல மக்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது விஜய் சேதுபதியும் நல்லா புரிஞ்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ கமலுக்கு என்ன ஆச்சு, எதனால் இந்த சீசனில் கமல் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல ஹோஸ்டா, அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த சீசன்லேருந்து விலகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு தான் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் இந்த சீசனுக்குள்ளே உள்ள வராரு. ஸோ அதனால் அவர் அந்த மாதிரியான தப்புகளை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா ப்ரொமோ இருக்கு இல்லையா, ப்ரொமோலேயே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான விளக்கங்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே மக்களுடைய குரலாக மக்கள் செல்வன் இருப்பார் அப்படின்றதான் பார்த்தோம்னா ஹேஷ்டேக்காகவே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மக்கள் இருக்காங்க இல்லையா, பாலில் வந்துட்டு கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் மக்களில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோவில் கேள்வி வச்சதாக இருந்தாலும் சரி, இல்லைனா காய்கறிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காய்கறியும் மேலோட்டமாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம், பட் மனுஷங்க வந்துட்டு அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி. இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது யாராவது தப்பு பண்ணால் என்ன கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும்ல அப்படின்னு சொல்லி கிட்ஸ் கேட்கறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஜய் சேதுபதியை சுற்றி மக்கள் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த எல்லா கேள்விகளுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொமோலே கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் ப்ரிப்பேர்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமல் வந்துட்டு இத்தனை வருஷமாக அந்த ஸ்டேஜை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே பிக் பாஸ் சீசன் 1லேருந்து 7 வரைக்கும் அவர் பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு விஜய் டிவியும் பார்த்தோம் அப்படின்னா முழு சுதந்திரம் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ அவருடைய அரசியல் கருத்து அப்படின்றது என்ன, சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது என்ன, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா புத்தக பரிந்துரை மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத கமல் பண்ணியிருந்தாரு. கமல் ஒரு லெஜண்ட் அப்படின்றதுனால அவருடைய விஷயத்துக்கு நடியில் விஜய் டிவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு கேட்டாக நிற்கவே இல்லை. பட் விஜய் சேதுபதி வரும்போது அந்த மாதிரியான ஃப்ரீடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். கமலுக்கு வந்துட்டு 100% ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு 70% 80% தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்றபடி இந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட தனி விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதையும் வந்துட்டு சேனல் ஒரு
தனியான விஷயத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எப்பயுமே வந்துட்டு கமல் இருக்கார் இல்லையா, அவர் மேலே வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கமல் பேசுறது புரியவே மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து கமல் இருக்கார் இல்லையா, அவர் பேசுறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் தான் ஞானி அப்படின்னு கூட காமெடிக்காக சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை டேரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி எங்கெங்கேயோ கொண்டு போய் கடைசியில் வந்து நிப்பாட்டுறது தான் கமல் இருக்கார் இல்லையா, அவருடைய ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். பட் விஜய் சேதுபதியினுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறது. இதுதான் இந்த விஷயம் அப்படின்னா, அது நல்லதாக இருந்தாலும் சரி, இல்லை கெட்டதாக இருந்தாலும் சரி, பட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு போட்டு உடச்சிடுவாரு. ஸோ இது வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்கு இல்லையா, அவங்கள வந்துட்டு அதை ஹர்ட் பண்ணுமா இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு தெரியாது. அவர் மனசில் அது தப்பு அப்படின்னு சொல்லி பட்டுச்சு அப்படின்னா அது தப்பு, அவர் மனசில் அது சரியில்லை அப்படின்னு சொல்லி பட்டுச்சு அப்படின்னா அது சரியில்லை. அவரை பொறுத்த வரைக்குமே அவர் சரின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அதே நேரத்தில் அவருக்கு சரியாக பட்டல அப்படின்னா அதை டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுவார். எதாக இருந்தாலுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுவார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவர் இத்தனை வருஷமாக கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லையா இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா செய்தி நிறுவனங்கள்லாம் அவர் எங்கேயாவது வெளியே போகும்போது அவர்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு அவர் பதில் சொல்கிற விதமாக இருந்தாலும் சரி, சம்மந்தமே இல்லாத ஒரு சில விஷயங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது டக்குன்னு ஷார்ட் டெம்பர் ஆகி அதுக்காக வெடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்வியூஸ் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவருடைய ஸ்வாவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு டைரக்ட் டு டைரக்ட் தான், எதையும் வந்துட்டு சுற்றி வளைச்சு சொல்கிறதே அப்படின்றதெல்லாம் கிடையாது. மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சீசன்லேயே தெரிஞ்சிருச்சு. அதை தாண்டி ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா சேனல் எடுக்கிறதா இறுதி முடிவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் பார்க்கறதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷோ அப்படின்றதையே ஒவ்வொரு சேனலுமே கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு மக்கள் பார்க்கறதுக்காக ஒரு ஷோ அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு நாங்கள் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஈஸியாக சொல்லி தப்பிச்சிடவும் முடியாது. ஏன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் பேசி மக்கள் பெரிய விவாதத்துக்கு உட்படுத்துறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் விஜய் சேதுபதியினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் எந்த அளவில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனோடையும் இருக்காங்க. என்னதான் வந்துட்டு ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை டிவி சேனல்ஸாக இருந்தாலும் சரி உஷாராக இருந்தாலும் கூட உள்ளே போகிற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி கேம் பிளே பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர் தீர்ப்பு சொல்ல போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸுமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா கண்டஸ்டன்ஸுமே கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 100 நாள் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தனித்தன்மை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது கோவமாக இருந்தாலும் சரி, ஈகோவாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு உள்ளே வந்து ஒரு 10 நாளைக்கு வேணால் நம்ம டீசெண்டாக இருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்கிறது, வெளியே எல்லாத்தையும் நல்லவங்க மாதிரியே கிரியேட் பண்ணிட முடியும். பட் 10 நாளுக்கு அப்புறமா அவங்களுடைய ரியாலிட்டி என்ன, அவங்களுடைய ரியாலிட்டி ஃபேஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக வெளியே வந்து தான் தீரும். அந்த டைம் வந்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஷோவும் சூடு பிடிக்கும், மக்களும் வந்துட்டு யார் யார் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்த தீர்ப்புகள் அப்படின்றதும் ஒவ்வொரு வாரமும் விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இருக்கார் இல்லையா, கண்டஸ்டன்ஸுடைய கண்ணீர் அப்படின்றத நம்பி ஏமாற போறாரா, இல்லை கண்டஸ்டன்ட் யார் எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் விளையாடக்கூடிய கேம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி விஜய் சேதுபதி கேம் விளையாட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய டாக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் ஆட்டமும் புதுசு, ஆடும் புதுசு. ஸோ ஆடு மட்டும் கிடையாது, ஆடு மேய்க்கிறவங்களும் புதுசு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் மட்டும் புதுசு கிடையாது, ஹோஸ்டே புதுசானவர் அப்படின்றதுனால அவர் எப்படி இந்த ஷோவை எடுத்துட்டு போறாரு. ஏன்னா வாரம் ஃபுல்லா வந்துட்டு ஷோ பார்க்குறவங்கள விட வார கடைசியாக கமல் வருவார், கமல் வந்துட்டு தண்டனை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்க்குறவங்க, பிக் பாஸ் பார்க்குறவங்க தான் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாரத்தில் அந்த கடைசி 2 நாள் இல்லை அப்படின்னா மற்ற வார நாட்களுக்கு எப்படி சொல்கிறது எந்த விதமான பிரதிபலனுமே கிடையாது. அந்தந்த வாரம் செய்யக்கூடிய தப்புகளுக்கு தண்டனையாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லதுகளுக்கு அப்ரிஷியேஷனாக இருந்தாலும் சரி, அந்த வாரம் வீக்லேயே கிடைச்சிரும் அப்படின்றது தான் பார்த்தோம்னா பிக் பாஸினுடைய ரொம்ப பெரிய ப்ளஸ். ஸோ இதை கமல் எப்படி எடுத்துகிட்டு போனாரோ அதை விட ஒரு படி மேலே விஜய் சேதுபதி கொண்டு போவாரா, இல்லை நாங்கள் வந்துட்டு கமலை மிஸ் பண்ணுறோம், கம்பேக் கமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேஷ்டேக் வரக்கூடிய அளவுக்கு பண்ண போகிறாரா அப்படின்றது அவர் கையில் தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியை இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு சீசனாக இதை மாற்றுவார். எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹோஸ்ட்னா இப்படி தாண்டா இருக்கணும், மக்கள் மனசில் என்ன இருக்கோ அதை டக்குன்னு கேட்குறாரு, மக்கள் மனசில் என்ன இருக்கோ அதை டக்குன்னு செயல்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.